ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட பேபிஸோட ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் காட்ட போறேன். அவங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நாங்க வாங்கி சேவ் பண்ணி வச்சிருக்கோங்கிறத உங்களுக்கு ஒன்னொன்னா நான் சொல்றேன். என்னோட பேபியோட ஜுவல் கலெக்ஷன் பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பேபியோட ஜுவல் கலெக்ஷன் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பேபி ரிங்கு தான். பாப்பாக்கு தொட்டில்ல போட்டு பேர் வைக்கும் போது இந்த ரிங் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வீட்லயும் என்னோட வீட்லயும் பாப்பாக்கு போட்டு விட்டுருந்தாங்க. கூடவே கொலுசு அருணா கொடி போட்டிருந்தாங்க வெள்ளியில. முதல்ல பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு கிஃப்ட்ங்கிறதால நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம அப்படியே ஞாபகமா வச்சிருக்கேன். எனக்கு இந்த 2 டிசைனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இது 2 ரிங்குமே எவ்வளவு கிராம் இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த ரிங்கோட சென்டர்ல பிங்க் கலர்ல ஸ்டோன் இருந்துச்சு. ஆனா அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. போட்ட அன்னைக்கே அது மிஸ் ஆயிடுச்சு. இந்த ரிங்கோட வெயிட் 1/2 கிராம் இருந்துச்சு. செகண்ட் வந்து இது என் ஹஸ்பண்ட் வீட்ல போட்ட ரிங்கு. இதோட டிசைன் பாத்தீங்கன்னா நல்லா பார்வையா அழகா இருந்துச்சு. பாப்பா கையில போடும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேபி ரிங்க்லயே இது கொஞ்சம் பார்வையா இருந்ததால நாங்க இதை எடுத்தோம்னு சொல்லியிருந்தாங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 1 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட் பேபியோட செயின் தான். இது எங்க அம்மா வீட்ல என்னோட பேபிக்காக போட்ட செயின். இதுல இருக்க பெருமாள் டாலர் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இங்க பக்கத்துல இருக்க லோக்கல் ஷாப்ல பாப்பாக்காக வாங்கின டாலர் இது. நான் இது கூட இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். செயின் வந்து எங்க அம்மா ஜிஆர்டில சீட்டு போட்டிருந்ததால அதை எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த பெருமாள் டாலரோடைய ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்கா அழகா இருக்கும். பிளஸ் கீழே லட்சுமியும் இருக்க மாதிரி இருக்கும். பர்சனலா எனக்கு இந்த டாலர் ரொம்ப பிடிக்கும். இந்த செயின் வாங்கி 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷன்ல என் பாப்பாக்கு போடும் போது லைட்டா இந்த இடத்துல கடிச்சு வச்சுட்டாங்க. அதனால அப்படியே வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த செயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஐடியால நான் இல்ல. கண்டிப்பா பேபிஸ்க்கு கோல்டு செயின் போட்டீங்கன்னா அவங்களுக்கு விவரம் தெரியுற வயசுல போடுங்க. ஏன்னா கோல்டோட வேல்யூ இதை கடிக்க கூடாதுங்கிறதுலாம் குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா? இதை நான் ஃபியூச்சர்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டுட்டேன். சம்டைம்ஸ் நானும் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த செயினோட வெயிட் பாத்தீங்கன்னா 1.5 பவுண்ட் 12 கிராம் கிட்ட வரும். டாலரோட வெயிட் பாத்தீங்கன்னா 3 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட பேபியோட காப்பு தான் பார்க்க போறோம். இந்த காப்பு வாங்குற டைம்ல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. என்னோட அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாக்கு நீ பேங்கிள்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா எனக்கு பேங்கிள்ஸ் வாங்குறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. பிகாஸ் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அந்த பேங்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் காப்பு மாதிரி நான் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி எனக்கு கிடைச்சதால நான் இந்த அட்ஜஸ்டபிள் காப்பே வாங்கிக்கிட்டேன். இது என் பாப்பாக்கு 3 மந்த் இருக்கும் போது வாங்கி 2 இயர்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதோட வெயிட் 1 பவுண்ட் அதாவது 8 கிராம் இருந்துச்சு. இது இப்போ என்னோட நெக்ஸ்ட் பேபிக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்னோட செகண்ட் பாப்பாவோடைய செயின் தான். இது சங்கிலி பேட்டர்ன்ல வர ஒரு செயின். இந்த பேட்டர்ன் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால அவங்க வாங்கியிருந்தாங்க. இது 24 கிராம் 2 பவுண்ட் வரும். இங்க பக்கத்துல தேனியில வாங்கியிருந்தாங்க. அங்க ஏதோ ஒரு லோக்கல் ஷாப்ல வாங்கியிருந்தாங்க போல இருக்கு. கொஞ்சம் லைட்டா கலர் ஃபேட் ஆன மாதிரி இருந்துச்சு. நாங்க இதை ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் கலர் ஃபேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா 916 தான். நெக்ஸ்ட் இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் பேபியோட செயின் தான். இதுல இருக்க ஓம் டாலர் நான் வாங்கினது. ரொம்ப நாளா ஓம் போட்ட மாதிரி டாலர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இது ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் நான் வாங்கினேன். இது வந்து 2 கிராம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின டாலர் இது. இது பாப்பாக்கு போட்டு விடும் போதும் சரி, நம்ம போட்டுக்கும் போதும் சரி அவ்வளோ அழகா இருக்கும். இதுவும் 916 தான். இந்த டாலர் நான் லலிதால வாங்கினது. இந்த செயின் பாத்தீங்கன்னா என்னோட பாப்பாக்காக என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. கோதுமை பேட்டர்ன் செயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செயின் இது. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குங்கிறதால நாங்க வாங்கினோம். பார்க்கவும் பாப்பா கழுத்துல எல்லாம் போட்டா நல்லா பார்வையா இருக்குங்கிறதால இந்த பேட்டர்ன் தெரியாதனமா வாங்கிட்டோம். இதை வாங்கி ஒரு 10 டேஸ்லயே அறந்துருச்சு. இத்தனைக்கும் நான் பாப்பாக்கு போடவே இல்லை, நான் தான் போட்டிருந்தேன். அது எப்படி அருந்து விழுந்துச்சுன்னே தெரியல. ஷாப்ல போய் கேட்கலான்னு பார்த்தா கரெக்டா லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன் போட்டிருந்ததால கடை எல்லாம் க்ளோஸ்ல இருக்கிறதால நம்ம போய் கேட்க முடியல. லாக்டவுனுக்கு அப்புறம் 2 வாட்டி பத்த வச்சு போட்டுமே இது அறந்து விழுந்ததால இதை எக்ஸ்சேஞ்ச் பண்றத தவிர வேற வழியே இல்லை. உங்களுக்கு செயின் பார்த்தாலே தெரியும், அப்படியே புத்தம் புதுசா இருக்கு பாருங்க. இதுவும் 13 கிராம் கிட்ட இருக்கும் இந்த செயின், 1.5 பவுண்ட் கிட்ட. நெக்ஸ்ட் பாப்பாக்கு காது குத்தும் போது வந்த கம்பல் தான் இது. என்னுடைய ஹஸ்பண்டோட சித்தப்பா வீட்டுல பாப்பாக்காக இந்த கம்பல் போட்டிருந்தாங்க. எனக்கு இவ்வளவு ஃபுல்லா ஸ்டோனுக்கு ஜுவல்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா ரீசேல் வேல்யூ கம்மிங்கிறதால நான் ஸ்டோன் வச்சுதான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம இது பழைய காலத்து மாடல். இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இதை யாருமே வியர் பண்ண மாட்டோம். பர்சனலா எனக்கு அவ்வளவா பிடிக்கல. இருந்தாலும் கிஃப்டா வந்தது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? பாப்பாவும் இது கண்டிப்பா போட முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் தடிசா இருந்துச்சு. எங்க அம்மா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நல்லா அழுத்தமா இருந்துச்சு.
அம்மா மாதிரி ஏஜ் இருக்கவங்க கண்டிப்பா அதை லைக் பண்ணுவாங்க. பட்டு புடவை கட்டி போட்டா அழகா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். என் பொண்ணுக்கு 1 வயசுல நாங்க மொட்டை அடிச்சு காது குத்தணும். இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. இதை நான் அப்படியேதான் டப்பாக்குள்ள வச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இந்த கல்லு வச்ச மாடல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான். இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா நான் வேற கம்பெனி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லணும். இது எவ்வளவு கிராம் இருக்கோ அந்த கிராம்ல என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் ஆகும் போது நாங்க அந்த முறை செய்யணும். இது 4 கிராம் இருந்துச்சு. அதாவது அரை பவுன். எங்க அம்மா வீட்லயும் என் பேபிஸ்க்கு 2-3 கம்பல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே உடஞ்சதால நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிங் தான் என்னோட பேபிஸ்க்கு இப்ப வாங்கி போட்டு வச்சிருக்கேன். நானும் ரிங் தான் போட்டிருப்பேன். ரஃப்யூஸ்க்கு அதான் நல்லா இருக்கும். ரங்கநாதர் ஸ்ட்ரீட்ல இருக்க சரவணா ஸ்டோர்ல தான் இந்த ரிங் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கதான் வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜிஆர்டில மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நகைச்சீட்டுன்னு ஒன்று என் பேபிக்காக போட்டு வாங்கின நெக்லஸ் செட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த நெக்லஸ் செட் வாங்கி 2 இயர்ஸ் இருக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி நான் நகைச்சீட்டு போட்டு நகைலாம் வாங்கி இருக்கேன். ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு பேபி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவளுக்காக நகைச்சீட்டு போட்டு வாங்கின நகை தான் இது. இப்பத்துல இருந்தே பேபிஸ்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகைச்சீட்டு போட்டு நகை வாங்கி வச்சாதான் உண்டு. அப்பதான் நம்ம வேஸ்டேஜ் இல்லாம வாங்க முடியும். இது பாத்தீங்கன்னா 2023ல வாங்கினேன். பட் 2022ல 11 மந்த் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 2023ல இந்த ஜுவல் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் போன டைம்ல ஜிஆர்டில எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் போட்ட சீட் அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்க ஜுவல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஜுவல்ல நான் டி நகர்ல இருக்க ஜிஆர்டில தான் வாங்கியிருந்தேன். லட்சுமி பெண்டன்ட் வர மாதிரி இருக்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டியா இருந்ததால நான் அதை வாங்கியிருந்தேன். இதுல வர டிசைன் நல்லா டீடைலிங்கா இருந்ததால இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன்ல 2 பக்கமும் 3 லட்சுமி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு அன்னம் வச்ச மாதிரி இருக்கு. அந்த அன்னத்துக்கு மேல 2 கெம்ப் ஸ்டோன் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அரும்பரும்பா கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். அந்த அரும்புக்கு கீழே கொஞ்சம் பெரிய சைஸ்ல லட்சுமி நல்லா பார்வையா கொடுத்துருக்காங்க. லட்சுமிக்கு மேல 2 கெம்ப் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. லட்சுமிக்கு கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 சைடும் அன்னம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அன்னத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க பூ வச்ச மாதிரி. அதுக்கும் கீழே ஒரு பெரிய லட்சுமி பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்லயும் ஒரு அன்னம் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இது அன்னமா மயிலாங்கிறது எனக்கு தெரியல. சோ நான் அன்னம்னே சொல்றேன். இதுல வர ஸ்டோன் வெயிட்லாம் லெஸ் பண்ணிட்டு வெறும் கோல்டு ரேட்டுக்கு மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸ்டோனுக்கு பெருசா அவங்க காசு கலெக்ட் பண்ணல என்கிட்ட. உண்மையா சொல்றேன், நான் நிறைய தேடி பார்த்தேன். அதுல இது எனக்கு ரொம்ப பிடிச்சதால நான் ஃபர்ஸ்டே தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸ் பார்த்துமே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல இந்த பெண்டன்ட்ல நல்லா டீடைலிங் கொடுத்துருந்தாங்க. கீழே இந்த குட்டி குட்டி ஹேங்கிங்ஸும் கோல்டுல கொடுத்ததால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கே, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். ஆனா ஸ்டோன் நம்ம கோல்டு ரேட்ல வராது, ஸ்டோன் தனியா தான் அதை நாங்க எடை போடுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இதை வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி டிசைன்ல கொஞ்சம் ஸ்டோன் வச்சாதான் கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி இருந்ததால இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோனுக்கு கோல்டு ரேட் போடல, அதனாலதான் நான் இந்த ஸ்டோன் வச்சுதான் எடுத்துக்கிட்டேன். இல்ல மொத்தமே ஒரு 20 ஸ்டோன் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. இது ஒண்ணு போட்டாலே நல்லா சிம்பிளா எலிகண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. கேர்ள் பேபி இருந்தாதான் சீட்டு போடணும்னு இல்லை, நம்மளோட யூஸுக்காகவும் நம்ம சீட்டு போட்டு வச்சுக்கிறது நல்லதுதான். மந்த்லி ஒரு 5000 சீட்லயாச்சும் ஜாயின் பண்ணுங்க. மந்த்லி 5000 சீட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 11 மந்த் கழிச்சு 55,000 வரும். கூட கொஞ்சம் காசு போட்டு 1 பவுன் நகை கூட நம்ம எடுக்கலாம். நகை வாங்குறது என்னைக்குமே நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். அதுவும் சிட்டு போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வாங்கலாம். வேஸ்டேஜ் ஒரு கடை பொறுத்து மாறும். நீங்க சிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் கொடுப்பாங்க நீங்க டீட்டெயிலா விசாரிச்சுட்டு சிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்க. நான் ஒரு 4 இயர்ஸா சிட்டு போட்டு தான் நகைலாம் எடுத்துட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. சிட்டு ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வேணாலும் கேளுங்க, நான் அதை ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். நான் சிட்டு ஸ்கீம்ல என்னென்ன நகை வாங்கினேங்கிறதும் வேணும்னா கேளுங்க, நான் அதையும் ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன். நான் இப்போ 3 பவுன் சிட்டு அமௌண்ட்ல சேர்த்து வச்சிருக்கேன்னா 5 பவுனா வாங்குவேன். நான் சிட்டு அமௌண்ட்டுக்கு 3 பவுன் தான் எனக்கு நகை சேர்ந்திருக்கு அப்படின்னா நான் 5 பவுனா எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா மொத்தமா 5 பவுன் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் எனக்கு.
ஸோ 3 பவுன் சீட் அமௌண்ட்டும் 2 பவுன் என் கையில இருக்கிற காசும் கொடுத்து மொத்தம் 5 பவுனா எடுப்பேன். அந்த எக்ஸ்ட்ரா 2 பவுனுக்கான அமௌண்ட்டும் அதுக்கான வேஸ்டேஜும் மட்டும் கொடுத்துட்டு நான் 5 பவுன் நகையா எடுத்துப்பேன். எக்ஸ்ட்ரா 2 பவுனுக்கு என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க வீட்டுல இருக்க நகைய வந்து பேங்க்ல வச்சுட்டு அதுல வர அமௌண்ட்ல 5 பவுன் நகையா நான் எடுப்பேன். இப்படிதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பேங்க்ல வச்ச நகையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டி திருப்பிக்கலாம். இந்த பேங்க்லும் நான் போன இயர் சீட்டு கட்டி வாங்கினதுதான். இதுக்கான டீடைல்ஸ் வேணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த நெக்லஸ் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. இது 4.5 பவுன் வரும். நெக்லஸ் 4 பவுனும் இந்த பேக் செயின் 1/2 பவுனும் வரும். நெக்லஸ் வந்து 32 கிராம், பேக் செயின் வந்து ஒரு 4 கிராம், மொத்தம் 36 கிராம் இது வந்து வரும். நான் சிட் அமௌண்ட் வந்து 3 சவரத்துக்கு தான் கட்டியிருந்தேன். எக்ஸ்ட்ரா 1.5 பவுன் நான் போட்டு இதை எடுத்திருந்தேன். எக்ஸ்ட்ரா வர 1.5 பவுனுக்கும் நான் பார்கெயின் பண்ணி வேஸ்டேஜ் கம்மி பண்ணி வாங்கியிருந்தேன். நீங்களும் கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்காகவும் உங்களுக்காகவும் சேவ் பண்ண ஆரம்பிங்க. எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.